ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரான் அகாடமி. வெரி குட் மார்னிங் டு ஆல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ பற்றி நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6 டேஸ்க்குள்ளான பிளானில் இன்றைக்கி வெற்றிகரமாக செகண்ட் டே. ஓகே, நேற்று கொடுத்துருந்த டார்கெட்டை நம்ம வெற்றிகரமாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நீங்களும் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஏதாவது பெண்டிங் இருக்குன்னா இன்றைக்கி முடிச்சிடுங்க. ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நேற்று நீங்கள் படித்த விஷயத்த சும்மா ஒரு கிளான்ஸ் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நேற்று என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்றத ஒரு ரீகால் பண்ணிவிட்டு அதை குறித்து வச்சுட்டு இன்றைக்கு உண்டான பிளானை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இன்றைக்கி பிளானில் ஒரு சின்ன சேஞ்சஸும் இருக்குது. அதையும் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு இன்றைக்குண்டான ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி காலையில் 11 மணிக்கு, ஓகேவா, 11 அல்லது 11:15 பார்த்திங்க அப்படின்னா பாலிட்டி லைவ் கிளாஸ். ஓகேவா? அந்த 10th லெசனில் 10th புக்கில் இருக்கக்கூடிய 10th சோசியல் புக் எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு பென்னு, பேப்பர். ஓகேவா? இது 3 இருக்கும். 10th சோசியல் புக்கு, ஒரு பென்னு, ஒரு பேப்பர். இதோடு கரெக்டாக ஒரு 11:15 வந்துடுங்க. ஓகேவா? நம்ம பாலிட்டி லைவ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். குறைந்தபட்சம் 2லேருந்து 2.5 மணி நேரம் வரைக்கும் அந்த லைவ் கிளாஸ் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி, ஜூஸு, அதெல்லாம் பாப்கார்ன்லாம் எடுத்து வந்துடாதீங்க. ஓகேவா? நம்ம படம் பார்க்க வரல, பாடம் பார்க்க வந்திருக்கோம். சரியா? அதனால் பார்த்திங்க அப்படின்னா எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த லைவ் கிளாஸ் மொத்தமாக 10th புக்லேருந்து 5 லெசனுமே நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? அதே மாதிரி நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஆல்ரெடி பாலிட்டி லைவ் கிளாஸ் எப்போ வருதோ அன்றைக்கி ஈவினிங்கே லைவ் டெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகே, அதில் மட்டும் தான் இப்போ ஒரு சின்ன சேஞ்சஸ். ஏன் அப்படின்னா, இப்போ நாளைக்கு நாளான்னைக்கும் பாலிட்டி லைவ் கிளாஸ் கிடையாது. ஸோ அப்போ அப்படின்னும்போது அவசரப்பட்டு நம்ம இன்றைக்கே டெஸ்ட் வைக்கிறத விட, நிறைய ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா, சார் சாட்டர்டே சண்டே ஃப்ரீ தானே சார், எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க. ஓகேவா? இன்றைக்கி கிளாஸ் வைக்கிறேன், நாளைக்கு டெஸ்ட் வைங்க சார். ஏன்னா 5 லெசனும் நீங்கள் வச்ச உடனே அதையும் படிச்சுட்டு தமிழும் படிக்கும்போது டைம் ஆகிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் பாலிட்டி வைங்க, ஒரு நாள் டைம் கொடுங்க. அதுக்குள்ளே அங்கே 5 லெசனை படிச்சுட்டு அடுத்த நாள் டெஸ்ட் வைங்க, எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அரைகுறையாக படித்து அரை மனசோடு எழுத்த விட முழுசாக படித்து நிம்மதியாக எழுதணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்லேயும் டெலிகிராம் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால் மாணவனுடைய கோரிக்கையும் ஏற்று அதையும் நம்ம நிறைவேற்ற போகிறோம். ஸோ பாலிட்டி லைவ் கிளாஸ் இன்றைக்கி, நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு லைவ் டெஸ்ட் வரும். ஓகேவா? இன்றைக்கி பாலிட்டி லைவ் கிளாஸ், நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு. இன்றைக்கி என்ன நடத்தணுமோ இந்த 5 லெசன்லேருந்து ஒரு 100 கொஷின். ஓகேங்களா? என்னது 5 லெசன்லேருந்து கிட்டத்தட்ட 100 கொஷினுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லைவ் டெஸ்ட்டு கனெக்ட் பண்ண போகிறோம். அது நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு. ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? சரி, ஓகே. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி 11 மணிக்கு லைவ் கிளாஸு, நாளைக்கு 6 மணிக்கு இந்த லைவ் கிளாஸுக்கு உண்டான லைவ் டெஸ்ட். ஓகேவா? மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணிக்கு, 3 அல்லது 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு உண்டான அந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஷார்ட்ஸ் வந்துடும். ஓகேவா? அதேமாதிரி ஈவினிங் ஒரு 6 மணிக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஓகேவா, 6 மணிக்கு குடியரசுத் தலைவர் வரிசையை பார்க்க போகிறோம். ஓகேவா? ஏன்னா அந்த அரசியலமைப்பு, இந்த இந்தியன் பாலிட்டி முடி இந்த 10 டேஸ்க்குள்ளே பார்த்திங்கன்னா பாலிட்டி சம்மந்தமான அதர் டாப்பிக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணி போகிறோம். ஓகேவா? அதில் முக்கியமானது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த தலைவர்கள் வரிசை. ஓகேவா? குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், முதலமைச்சர், ஆளுநர். ஓகேவா? இந்த 5 வரிசையும் நம்ம போட போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஈவினிங் 6 மணிக்கு குடியரசுத் தலைவர் வரிசை. ஓகேவா? அந்த வீடியோ நம்ம பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணுவோம். ஓகே, அதை பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா குடியரசுத் தலைவரை பேஸ் பண்ணியும் அந்த வரிசையில் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஓகேவா? ஓகேப்பா. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் நைட்டு 9 மணிக்கு பார்த்திங்க அப்படின்னா அப்போ ஒரு லைவ் டெஸ்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, இன்றைக்கு உண்டான இலக்கண பகுதி, இந்த சந்திப்பிழை, ஒற்றுப்பிழை, அப்புறம் ஒருமை பன்மை பிழை. ஓகேவா? அப்புறம் 7th பிரித்து எழுதுக. அதுக்கு நான் பிளான் ஆல்ரெடி நம்ம டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்க பாருங்கள். வேணுன்னா அந்த லிங்க்கை கூட நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான்ப்பா. இன்றைக்கு உண்டான பிளான் அதே தான். காலைல 11 மணிக்கு லைவ் கிளாஸு, 3 மணிக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ஷார்ட்ஸு, அப்புறம் 6 மணிக்கு பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் வரிசை வீடியோ, அப்புறம் நைட்டு 9 மணிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் லைவ் டெஸ்ட் 2 இலக்கணம். ஓகேவா? எழுத்து இலக்கணத்தில் பார்ட் 2 நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகேப்பா. ஸோ இன்றைக்கு உண்டான பிளான் தான். நடுவில் ஏதாவது வீடியோஸ் போடுற மாதிரி, இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் நான் கொடுப்பேன். சரியா? ஸோ இதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. டைமை நீங்கள் ஃப்ரீ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதில் ஷார்ட்ஸும் அந்த வரிசையும் நீங்கள் எப்போனா பார்த்துக்கலாம். ஓகே, ஆனால் 11 மணிக்கும் ஈவினிங் நைட்டு 9 மணிக்கும் ஃப்ரீ பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ அந்த லைவில் நீங்கள் அட்டன் பண்ணும்போது தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? அந்த லைவ் கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணும்போது இப்போ 2 மணி நேரம் லைவாக உங்களுக்கு 2 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். இதுவே நீங்கள் லைவை தாண்டி அப்புறம் டைமில் பார்க்குறீங்க அப்படின்னா 2 மணி நேரம் லைவ் கிளாஸ் பார்க்குறது உங்களுக்கு 4 மணி நேரம் தேவைப்படும். சரியா? அதை மைண்ட் வச்சுக்கோங்க, ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சரியா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.